அடுத்ததா வராங்க. இவங்க 2 பேரும் உடல் வேற மாதிரி இருந்தாலும் அவருடைய உள்ளங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அவங்க ரொம்ப பொறாம பிடிச்ச பொண்ணுங்க. கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸ் மேலேயே பொறாம வரும்ங்கிற எக்ஸாம்பிளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறவங்க இவங்க 2 பேர். அதுவும் பவித்ரா கேர்ள்ஸ் மட்டும் இல்ல, பாய்ஸ்ல யாராவது டேலண்டடா இருந்தா அந்த டேலண்ட காட்ட ட்ரை பண்ணா கூட அவங்க ரொம்ப அடக்க ட்ரை பண்ணுவாங்க. முத்து பத்தி தப்பா பேசுறத பாத்திருக்கோம், ஜெஃப்ரி பத்தி தப்பா பேசுறத பாத்திருக்கோம், ரஞ்சித் சார் பத்தி தப்பா பேசுறத பாத்திருக்கோம். எங்க அவங்களுக்கு பின்னாடி ஆனா முன்னாடி வந்து நீ இந்த மாதிரிலாம் தப்பு செய்யற அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் தப்பு செய்யணும், அவங்க எல்லாம் கேவலமா கேம் விளையாடணும், அப்பதான் இவங்க நல்லபடியா தெரியுவாங்க. அதனால அவங்க எல்லாம் வந்து நேரடியா பேசும்போது ரொம்ப ஸ்வீட்டா கியூட்டா பேசிட்டு வெளியில அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செகண்ட் வீக் வரைக்கும் 2 பேரும் தன் வன்மத்தை பாய்ஸ் மேல இருந்த வன்மம், கேர்ள்ஸ் மேல இருந்த வன்மங்கள், பொறாமைகளை வந்து ஒருத்தர் சொல்லி அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இவங்க தப்பா விளையாடுறாங்க, இவங்க கேவலமா விளையாடுறாங்க, இவங்க சரியாவே விளையாடுறது இல்ல, இவங்க டாஸ்கே ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு இவங்க 2 பேருக்கும் அவ்வளோ ஃபிளாஸ் இருந்தும் அவ்வளோ குறைகள் இருந்தும் அதை யோசிக்காம நீ எல்லாம் இதெல்லாம் சொல்றேன்னு மக்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருவாங்க. இவங்களுக்கு குறைகள் ஜாஸ்தியா இருந்தும் மத்தவங்களுக்கு இருக்கிற குறைகளை இவங்க 2 பேரும் விமர்சிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாங்கன்னு பாய்ஸுக்கு தெரியாம போயிருச்சு. இன்ஃபேக்ட் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல இடம் வந்ததை பார்த்த உடனே